ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பூவாழை புட்டு. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வாழைப்பழம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டு பொன்னிறமானதும் இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ரவையாக பார்த்து வாங்கிக்கோங்க. நெய்யோடு சேர்த்து ரவையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வறுத்து விடுங்க. ரவை நல்லா வறுபட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். மசிச்சு வச்சிருக்கிற வாழைப்பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் கேத்தா போல் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டிகை உப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்று சேர ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிளறி கொடுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து நல்லா உருகி அதுலேயே ரவை பாதிக்கு பாதி வெந்துடும். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து கொடுங்க. நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காயை இது கூட சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ஒரு 3 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு ஆற விட்டுருங்க. வாழை இலையை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெருப்பில் வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழை இலையில் வேக வச்சு செய்கிற இந்த பூவாழை புட்டுக்கு கண்டிப்பாக வாழை இலை தேவைப்படும். ஸோ வாழை இலை கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையோடு சேர்த்து இந்த புட்டை வேக வச்சு சாப்பிடும் போது அதோடைய மனமும் சரி ருசியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புட்டை சாப்பிடும் போது வாழை இலையோடைய மனமும் ருசியும் கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.